முதலீட்டாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பங்குச்சந்தையோட அடிப்படை பற்றி பார்க்க போகிறோம். பட் அந்த பங்குச்சந்தையோட அடிப்படையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் நாலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் எதுக்கு வரோம்? காசு ஏர்ன் பண்ணுறதுக்கு தான். ஸோ அந்த காசு நீங்கள் ஏர்ன் பண்ணாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணாலும் உங்கள் காசு 1 or 2 இயர்ஸில் கரைஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் நாலேஜை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபினான்ஸ் நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் நம்ம நிறைய காசு கொடுத்து தான் இந்த நாலேஜ் நம்ம கற்றுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி எந்த பேமெண்ட்டுமே நீங்கள் கட்டுறதுக்கு தேவையில்லை. நார்மலாக நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஃபினான்ஸ் நாலேஜும் ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். அதுக்கு தான் நம்ம டீம் பின்னாடி நிறைய கண்டென்ட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு எபிசோடாக நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாமே ஒரே வீடியோவில் நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ நம்ம ஒவ்வொரு எபிசோடாக நம்ம சொல்ல போகிறோம். சந்தைன்னா என்ன, யார் யாரெல்லாம் இதில் முதலீடு பண்ணலாம், இதில் உண்மையிலே காசு பண்ண முடியுமா, நிறைய காசு இருந்தால் தான் லாபம் பார்க்க முடியுமா, மிடில் கிளாஸ் காசு பார்க்க முடியுமா, நிறைய பேர் காசு இழக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். இது உண்மையா? இது ஆசையை தூண்டி ஸ்கேம் பண்ணுற சிஸ்டமா? இதில் காசை சம்பாதிக்க நிறைய காசு தேவையா? இதோட ரியல் ஹிஸ்ட்ரி என்ன? இது பற்றி கற்றுக்க நிறைய படிச்சிருக்கணுமா? என்னால் ஒரு மாதத்தில் 500-1000 தான் சேமிக்க முடியும். நான் அதை எப்படி முதலீடு பண்ணி காசு சம்பாதிக்கலாமா? செபினா என்ன? இந்த மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது? பை அண்ட் செல் பண்ணுவது எப்படி? ஸ்டாக் அண்ட் ஷேர்னா வேற வேறையா இல்லை ஒன்றா? மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? எஸ்ஐபினா என்ன? ஸ்பிளிட்டு, டிவிடெண்டு, ரைட் இஷ்யூ, போனஸு, ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா என்ன? ஒரு ஷேர் எதனால் ஏறி இறங்குது? பாண்ட்ஸ்னா என்ன? மணி மார்க்கெட்னா என்ன? இப்படி பல கேள்விகள் நமக்கு இருக்கும். இதை பற்றி எல்லாமே நம்ம ஒவ்வொரு எபிசோடாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸ். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஷேர் அண்ட் பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை நீங்கள் கேட்டுக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருமே காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்க வரோம். நம்ம காசு எந்த வழியிலெல்லாம் நம்ம சம்பாதிக்கிறோம்? ஒன்றில் ஜாபு, இல்லது பேசிவ் இன்கம், இல்லது ஆக்டிவ் இன்கம், இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு, இப்படி பல விஷயங்களை நம்ம கற்றுக்குறோம். அப்படி காசு சம்பாதிக்கிற ஒரு டூல் தான் இந்த ஷேர் மார்க்கெட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட். ஸோ அதை பற்றி நம்ம அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி இந்த ஃபினான்ஸ் நாலேஜில் என்ன தான் இருக்குது பிரவீன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மணி அண்டு கோல்டு. இதோட ஹிஸ்ட்ரி, இது எப்படி உருவாச்சு, இது நம்ம லைஃப்பில் எப்படி இம்பேக்ட் ஆகுது, அதை பற்றி ஒன்று கற்றுக்கணும். செகண்ட் ஒன் இன்ஃப்ளேஷன் தான் முக்கியமான எதிரி. அதை பற்றி யாருக்குமே தெரில. எப்படி காசு நம்ம சம்பாதிக்க தெரிஞ்ச நமக்கு எப்படியெல்லாம் பெரிய ப்ரமோஷன், ஜாபு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினில் போய் வேலை செஞ்சு நம்ம காசு சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. பட் அந்த இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட் நமக்கு தெரியல. அதாவது நீங்கள் இப்போ ஒரு கோடி ரூபா வச்சுருந்தாலும் அது 15 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு 50 லட்சமாக தான் மாறி இருக்கும். இங்கே எதனால் அந்த காசோட வேல்யூ கம்மியாகுது, அதோட டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதா இந்த இன்ஃப்ளேஷன். ஸோ அதையும் கிளியர் கட்டாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தேர்ட் ஒன் டேக்ஸில் நம்ம ஒரு ஜாபில் போய் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கும் பணக்காரங்க டேக்ஸ் பே பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் ஜாபில் போய் டேக்ஸ் பே பண்ண ஃபஸ்ட்டு டேக்ஸ் தான் பே பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் தான் உங்கள் சேலரி வரும். ஆனால் பணக்காரங்க பண்ணும்போது ஒரு கம்பெனியில் அவங்க ஃபுல் எக்ஸ்பென்ஸை காமிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க டேக்ஸ் பே பண்ணுவாங்க. இப்போ 10,000 அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா 8,000 ரூபாய்க்கு அவங்க செலவே காமிச்சிட்டு அதுக்கு பேலன்ஸ் இருக்க ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. பட் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஜாபில் போய் நீங்கள் ஏர்ன் பண்ணுறது அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதை பற்றி நம்ம ஒவ்வொரு எபிசோடாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.